Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம மட்டன் சீக் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 kg போன்லெஸ் மட்டன் எடுத்துர்க்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். மட்டன்ல எலும்பு, கொழுப்பு எதுவுமே இல்லாம வெறும் ஃப்ளஷ் மட்டும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரேண்டமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது நம்ம அரைக்க தான் போறோம். அதனால ரேண்டமா கட் பண்ணா போதும். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இதை கடாயில் கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா ஃபைனாக அரைப்பட்டிருக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்து கபாப் ஸ்டிக்கில் இப்போ நம்ம கபாப் ரெடி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் கபாப் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கபாப்பை ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம மட்டனை அரைச்சிட்டதால் இது சீக்கிரமே குக் ஆகிடும். எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் சீக் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். ஒரு சர்விங் பிளேட்டில் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியாக எப்படி மட்டன் சீக் கபாப் செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.